வணக்கம் நண்பர்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 2025ல கடன்ல இருந்து விடுபடுறதுக்கான வழிகள் என்ன? அதெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான வீடியோ வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது எங்களுக்கு வந்து இவ்ளோ அமௌண்ட்டுக்கு வந்து நகை கடன் இருக்கு. இல்ல இவ்ளோ அமௌண்ட்டுக்கு வந்து கேஷா கடன் இருக்கு. அதாவது இந்த பர்சனல் லோன் இல்ல வேற ஏதாவது லோன் மாதிரி எடுத்திருக்கோம் அப்படின்றது மாதிரி நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்து அதெல்லாம் தனித்தனியா பார்க்காம, இன்னைக்கு வந்துட்டு பொதுவா இப்ப நமக்கு ஒரு கடன் அப்படின்னு இருக்கு அப்படின்றப்போ, அத வந்து எப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்றதுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இந்த வீடியோல வந்து பேசிக்கா நம்ம வந்து ஒரு கடன்ல இருக்கிறோம் அப்படின்றப்போ, எப்படியெல்லாம் அதுல வந்து வெளில வர்றதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான டிப்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். நகை கடன் இருக்கு அப்படின்றப்போ, அத வந்து திருப்புறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப எனக்கு வந்து நகை கடன் இருந்தப்போ, நான் என்ன வந்து ஃபாலோ பண்ணேன்? அத எப்படி வந்து ஒரு அட்டவணையா போட்டு அதுலருந்து வெளில வந்தேன் அப்படின்றது மாதிரியான வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா, கடன் அப்படின்றது வந்து இருந்துச்சுன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதர் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியாது. வேற சேவிங்ஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப அது வந்து மன உளைச்சலா இருக்கும். எப்படா அந்த கடன் வந்து முடிப்போம் அப்படின்றது மாதிரி இருக்கும். இன்னும் நெறைய பேத்த கேட்டீங்கன்னா, அந்த கடன்னால தூக்கம் கூட இல்லாம இருக்கிறவங்கலாம் தூக்கமா இருக்கட்டும், இல்ல ஒரு நிம்மதி இல்லாம ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறவங்கலாம் நெறைய பேரு. அது வந்து அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த கடன் அப்படின்றத வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதுலருந்து எப்படா வெளில வருவோம் அப்படின்றது மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே வந்து கடன் இல்ல அப்படின்னு யாராலயுமே சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே வந்து அவங்கவங்களுடைய அந்த நிலைமைக்கு ஏத்தது மாதிரியான ஒரு சில கடன்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு சில அமௌண்ட் வந்து கண்டிப்பா கடனா இருக்கும். அது மாரி இருக்கிறப்போ நமக்கு எப்படி வந்து நம்ம அத க்ளோஸ் பண்றது அப்படின்றதுல தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஐடியா பண்ணணும். இதுல எப்படி வந்து நம்ம கடன அடைக்கிறதுக்கு வந்து வகைப்படுத்தணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதோட எனக்கு வந்து கடன் இருக்கு. இவ்ளோ தான் இன்கம் இப்போ ஒரு 10,000 தான் இன்கம், இல்ல ஒரு 15,000 தான் இன்கம். ஆனா, அ இருக்கிற கடன் வந்து 4,00,000 3,00,000 அப்படியெல்லாம் சொல்றீங்க. சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்றப்ப என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு 1 இயர்ல வந்து அடைச்சிரணும். இல்ல ஒரு 2 வருஷத்துல அடைச்சிரணும். நீங்களே வந்து ஃபர்ஸ்ட்டு யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு 15,000 இல்ல 20,000 வந்து எனக்கு இன்கம். ஆனா என்னுடைய கடன் பார்த்தீங்கன்னா 2,00,000 3,00,000. அத 1 வருஷத்துல அடைக்கணும், 2 வருஷத்துல அடைக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்றோம். இதுல ஏதாவது வந்து ஒரு நியாயம் இருக்கா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய இன்கம் வந்து டோட்டலா அந்த 1 வருஷத்துக்கு எவ்வளோ வருது? அப்படின்றத வந்து பார்க்கணும். ஃபுல்லா கடனுக்கு குடுத்துட்டோம்னா, மிச்சம் வந்து நம்ம வீட்டு செலவா இருக்கட்டும், பசங்களுடைய படிப்பு செலவா இருக்கட்டும், எப்படி பார்ப்போம்? அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணு நம்மளுடைய அ தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு கடன் அடைக்கிறதுக்கு பார்க்கணும். இல்ல அப்படின்னா வீட்ல இருக்க 2 பேருமே, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு வேலைக்கு போறதுக்கு பார்க்கணும். இது ஒண்ணு தான் வந்து வழியா இருக்கும் அதுக்கு. அத விட்டுட்டு நம்ம வந்து இவ்ளோ கடன் இருக்கு, இன்கம் வந்து அத விட கம்மி தான் அப்படின்றப்போ 1 வருஷத்துல அடைக்கணும், 2 வருஷத்துல அடைக்கணும். அதுக்கு வழி சொல்லுங்கன்னா யாராலயுமே சொல்ல முடியாது. அது வந்து யாராலயுமே அந்த வழி வந்து சொல்ல முடியாது. ஏன்னா, நமக்கு என்ன வந்து கைக்கு வருது, அதில எப்படி செலவு பண்றோம், எப்படி கடன் அடைக்கிறோன்றத வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிளான் பண்ணணும். அப்ப அது தெரிஞ்சுக்கணும்னா, மாச வருமானம் என்ன? அதில வந்து நான் என்ன செலவுகள் பண்றேன்? அதில எவ்ளோ என்னால சேமிக்க முடியும்? இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு ரூ. 10,000 வருமானம் அப்படின்னா, நான் வந்து ரூ. 8,000 செலவு பண்ணிடுறேன். மிச்சம் 2,000 தான் என்கிட்ட இருக்கும். இல்ல ஒரு ரூ. 1,000 தான் என்கிட்ட இருக்கும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வரவு செலவு கணக்கு எழுதணும். இது ப்ராப்பரா வந்து அந்த பழக்கம் இருக்கணும். ஒரு ரூ. 10வா இருந்தாலும் அதுக்கு சரியான கணக்கு வந்து நம்மகிட்ட இருக்கணும். ஒரு அமௌண்ட் நமக்கு உள்ள வருது, இல்ல வெளியில போகுது அப்படின்னா, அதுக்கு வந்து ப்ராப்பரா நம்ம வந்து கணக்கு வச்சிருக்கணும். அப்படின்ற பட்சத்தில தான் நம்மளால வந்து என்ன அமௌண்ட் வந்து மாசம் சேமிக்க முடியும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். அதாவது மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றது. அப்ப வரவு செலவு கணக்கு எழுதுங்க. ஒரு நோட் போட்டுட்டு இந்த 2025ல இருந்தாவது அந்த ஒரு பழக்கத்த வந்து கொண்டுட்டு வாங்க. நான் வந்து ப்ராப்பரா நான் வந்து கணக்கு எழுதணும். இவ்ளோ இன்கம் வருது. அது வந்து தின வருமானமா இருக்கட்டும், இல்ல வாரம், இல்ல மாசம் இப்படி எப்படி உங்களுக்கு வந்து இன்கம் வந்தாலும் அத வந்து ஒரு நோட் போட்டு எழுத கத்துக்கோங்க. அதுக்கு என்ன செலவு பண்றோம்? இப்ப டெய்லியும் என்ன செலவு பண்றோம்? ஒரு பூ வாங்கினா கூட, ஒரு பால் வாங்கினா கூட அத வந்து கணக்குல எழுதுங்க. டெய்லி அந்த டேட் போட்டு எழுதுங்க. எழுதிட்டு மாச எண்டுல அத வந்து வகைப்படுத்துங்க. இப்ப சாப்பாட்டு செலவுக்கு இவ்ளோ வந்திருக்கு. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்ளோ வந்திருக்கு.
இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நம்ம என்ன குடுக்குறோம், என்ன பண்றோம் அப்படின்றத வந்து வகைப்படுத்தி பிரிச்சு எழுதுறதுக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா, இதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். எப்படி வந்து வரவு செலவு கணக்கு எழுதுறது. இல்ல எனக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நோட் போட்டு எழுதுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லன்னா, ஃபோன் ஆப் மூலமா எப்படி அத என்டர் பண்றது அப்படின்றது மாதிரியான வீடியோ வந்து போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷத்துல இருந்தாவது அத வந்து மெயின்டெயின் பண்ண கத்துக்கோங்க. வரவு செலவு கணக்கு அப்படின்றத வந்து எழுதுறதுக்கு கத்துக்கிட்டீங்கன்னா தான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2, 3 மாசத்துலயாவது உங்களால மாசம் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியும்? அத எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதாவது உங்களுக்கு கடனே இல்ல அப்படின்ற பட்சத்துல, எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்? இல்ல கடன் இருந்ததுன்னா, எப்படி வந்து பண்ணணும்? அப்படின்றத வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து கடன் இருக்கிறப்ப வேற சேமிப்பு பண்ணலாமா? அப்படின்றது மாரி கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்ப நமக்கு வந்து ஒரு ரூ. 50,000 வருமானம் வருது அப்படின்னா, அதுல வந்து ஒரு 25,000 என்னால சேமிக்க முடியும். அது கூடவே வந்துட்டு எனக்கு கடன் வந்து ஒரு 2, 3 லட்சம் இருக்கு. அப்படின்றப்போ, நான் அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25,000 கொண்டு போயி, சீக்கிரமா அந்த கடனுக்கு கட்டினா தான், அதுக்கடுத்து வந்து கடனே இல்லாத அந்த ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்கும். அதோட அந்த 25,000 அப்படின்ற இடத்துல ஒரு 30,000மாவே நம்ம வந்து வேற சேவிங்ஸ்க்கு வந்து பண்ண முடியும். அத விட்டுட்டு, எனக்கு ரூ. 50,000 வருமானம் வருது, 25,000 சேமிக்க முடியும். ஆனா, அந்த 25,000 வந்து கடனுக்கு கட்டாம, நான் வந்து நகைச்சீட்டு போடுறேன். இல்ல வந்துட்டு வேற வகையில சேமிக்கிறேன் அப்படின்றது வந்து எந்த விதத்துல வந்து பயன்படும் அப்படின்றத வந்து நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா, நமக்கு கடன் இருக்குன்றப்ப அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து குடுக்கணும். குடுத்து அத ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னாக்கா, அதுக்கடுத்து வந்து அதிக அளவுல சேமிக்க முடியும். இதுதான் ஃபார்முலா. அத விட்டுட்டு நமக்கு கடன் இருக்கிறப்போ வேற சேவிங்ஸ் பண்ணி அத சேர்த்து வைக்கிறது மூலமா, அந்த வேற ஒரு கடன் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் கொடுக்க முடியாது. அப்படின்றப்போ நமக்கு அது வந்து ஒரு பெரிய சுமையா மாறிட்டுருக்கும். ஸோ கண்டிப்பா இது வந்து உங்க கையில தான் இருக்கு. என்கிட்ட வந்து கடன் இருக்கு. ஆனா என்னால இவ்ளோ அமௌண்ட் சேமிக்க முடியுது. நான் வந்து சிட்டு போடுறேன் அப்படியெல்லாம் சொல்றவங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்க. இது வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்கணுன்றது கிடையாது. நம்மளே வந்து யோசிச்சோம் அப்படின்றப்போ ஈஸியா இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்ப கடன் இருக்கிறவங்க வந்து வேற சேமிப்பே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. அது மாரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவாவது கடனுக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுங்க. ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உங்கள்ட்ட எக்ஸஸா இருக்கு அப்படின்றப்போ, நீங்க அத வந்து வேற சேவிங்ஸ் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு கடன் இருக்குன்றப்போ, அதுக்கு வந்து மாசம் மாசம் என்ன கட்டணுமோ அத வந்து கட்டுங்க. இப்போ ஒரு வட்டி வந்து ரூ. 1000 கட்டணும் அப்படின்னா, ரூ. 1000 வட்டி பிளஸ் அது கூட வந்து ஒரு ரூ. 500 ரூ. 1000 வந்து அசல்ல கட்டுங்க. அப்படி கட்டுறப்போ தான் நமக்கு வட்டி குறையும். அத விட்டுட்டு நான் கொஞ்சம் கூட கட்டல அப்படின்றது மாரி இருந்தோம்னா, அது வந்து ஒரு பெரிய அந்த வட்டியே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சுமையா மாறிடும். இப்ப ரீசென்ட்டா கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரீசென்ட்டா கூட ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 1/2, 3 வருஷமான்னு நெனைக்கிறேன். அவங்க கொண்டு போய் வச்ச அ நகைக்கடனுக்கு வந்து வட்டியே கட்டாம இருக்கிறாங்க. அப்ப அத கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம வாங்கின அந்த கடனுக்கு நிகரா அந்த வட்டி வந்து வந்துரும். ஏன்னா, இப்ப யாருமே வந்துட்டு கம்மியான வட்டியில குடுக்குறதில்ல. எல்லாமே வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்குன்றப்போ, அதுக்கு நிகரா வந்துரும். அப்ப எப்படி நம்மளால வந்து அத கட்டி திருப்ப முடியும்? ஸோ அதெல்லாம் வந்து யோசிங்க. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து இதுக்கு கட்டணும். கன்ஃபார்மா இப்ப வீட்டு வாடகை அப்படின்றது வந்து கன்ஃபார்மா நம்ம குடுப்போம். மளிகை சாமான் வாங்குறதும் வந்து கண்டிப்பா வாங்கி தான் ஆவோம். அது மாதிரி இந்த கடன் அப்படின்றதுக்கும் மாசம் மாசம் வட்டியோ, அதோட சேர்த்து கொஞ்சம் அசலும் கண்டிப்பா கட்டணும் அப்படின்றது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னாவே, நம்மளால ஈஸியா வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்மளால அதுலருந்து வெளியில வர முடியும். ஸோ கண்டிப்பா மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற மைண்ட் செட்ட வந்து இந்த 2025ல கொண்டு வந்துருங்க. அப்பதான் நம்ப அந்த கடன்றத வந்து சீக்கிரமா முடிச்சுட்டு வெளில வர முடியும். அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து ரூ. 30,000 வந்து இன்கம் வருது. இது மாரி வந்து நெறைய பேர் கேட்டிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்ம தனித்தனியா சொல்ல முடியாது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இதில எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்றத வந்து கவனிங்க. கவனிச்சுட்டு உங்களுக்கு தகுந்தது மாதிரி அத வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்ப இப்படித்தான் கட்டணும். இப்ப மாசம் மாசம் வட்டியோட கொஞ்சம் அசல் கட்டணும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கு வந்து நான் சொல்லிட்டே இருக்க முடியாது இல்லையா? அது வந்து எல்லாத்துக்கும் இப்போ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். மித்தவங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக வந்துட்டு இது ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கட்ட ஆரம்பிங்க.
இப்போ இந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க, 30,000 அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்கு. அதில 10,000 வந்து கோல்டு சிட்டு போட்டிருக்கேன் அப்படின்றது மாரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டு வாடகை வந்து 4,000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பால் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு மாசத்துக்கு ரூ. 300. ஏன்னா அவங்க வீட்டு பக்கத்தில நெறைய இந்த மாடு வளர்க்குறவங்க இருக்கிறாங்களாம். அதனால பால் நல்லா திக்காவே கிடைக்கும் அப்படின்றதுனால, எங்களுக்கு வந்து அந்த ஒரு ரூ. 300க்கு மாசம் வாங்கினாவே நல்லாயிருக்கும் அப்படின்றது மாரி சொல்லியிருக்கிறாங்க. அது மாரி இருக்கிறப்போ, மேக்ஸிமம் அவங்களுடைய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15,000த்துக்குள்ள தான் வரும். எனக்கு தெரிஞ்சு 15,000த்துக்குள்ள வரும். இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்காங்க. இப்ப வந்து கன்சீவா இருக்காங்க. 2ண்ட் பேபி வந்து. அந்த குழந்தை பொறக்கறதுக்குள்ள எனக்கு வந்து கடனே இல்லாத மாதிரியான ஒரு லைஃப் வந்து அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்றது மாரி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து. ஏன்னா, அவங்க அந்த ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அந்த கடன் சுமைன்றத வந்து ஏத்தக்கூடாது அப்படின்றது மாரி நெனச்சிருக்கிறது வந்து ஒவ்வொருத்தருமே அத வந்து நினைக்கணும். அப்படி நினைக்கிறப்போ தான் நம்மளால வந்து அதுலருந்து சீக்கிரமா வெளில வர முடியும். நம்ம வந்து பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். அவங்களுக்கு கடன் இல்லாம விட்டுட்டு போணும். அதுதான் வந்து ஒவ்வொருத்தருமே நினைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேபி வந்துட்டாங்க அப்படின்றப்போ, அவங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து ஒரு ரூ. 5,000 மாசம் மாசம் ஆர்டி மாதிரி போட்டு வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து தடுமாறாம இருக்கலாம். அந்த ஜுவல் சிட்டு போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அது வந்து 7 மந்த்தோ, 8 மந்த்தோ கட்டியிருக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்கு. அத கட்டி முடிச்சுட்டு, அதுக்கடுத்து வந்து அவங்க அந்த 10,000 வந்து அந்த ஜுவல் லோனுக்கு கட்டினாங்கன்னா, அந்த சீக்கிரமா அதுலருந்து வெளில வர முடியும். அப்படியுமே வந்து 30 மாசம் ஆகும். ஏன்னா மாசம் மாசம் ஒரு ரூ. 10,000 கட்டுறாங்க அப்படின்றப்போ, ரூ. 3,00,000 அவங்களுக்கு ஜுவல் லோன் இருக்கு. அப்படின்றப்போ, ஒரு 30ல இருந்து அந்த வட்டியோட சேர்த்து ஒரு 32, 33 மாசம் ஆகும். ஸோ இதுல இது மாதிரி தான் வந்து பிளான் பண்ணணும். நமக்கு என்ன வருது அப்படின்றத வந்து நம்ம அடுத்தடுத்த சேவிங்ஸுக்கு கொண்டு போறதுக்கு பதிலா, நம்ம இருக்கிற கடன வந்து அடைச்சிட்டோம்னாக்கா, அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாவே நமக்கு சேவிங்ஸா தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து தனியா எடுத்து வச்சிரலாம். அதுக்கடுத்து அந்த ஜுவல் லோன் அப்படின்றதுக்கு வந்து கட்டிட்டு இருக்கிறப்போ ஈஸியா இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்றப்போ, நிச்சயமா வந்து சீக்கிரமாவே வந்து அந்த கடன் அப்படின்றதுலருந்து வெளில வந்துர முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து வகைப்படுத்துறது? எந்த கடனா இருந்தாலும், இப்போ வந்து நகை கடனா இருக்கட்டும், இல்ல ஒரு அமௌண்ட்டா கடன் வாங்கியிருந்தாலும், அதிக வட்டி வந்து எதுக்கு வருது அப்படின்றத வந்து லிஸ்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எத்தன கடன் இருக்கு அப்படின்றத வந்து ஒரு நோட் போட்டு எழுதுங்க. எழுதிட்டு அதில அதிக வட்டி எதுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு வந்து அப்படியே பணம் கட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு வந்து வழிய பார்க்கணும். இது வந்து ஒரு முறையா வச்சுக்கோங்க. இல்ல இது வந்து ஒரு சிலருக்கு தான் செட் ஆகும். ஏன்னா, இது வந்து அதிக அளவுல வருமானம் வர்றவங்களுக்கு வந்து இது ஓகேவா இருக்கும். இந்த வட்டி, அதிக வட்டி எதுல இருக்கு அப்படின்றத பார்த்து கட்டுறது. இதுவே வந்து நம்மள மாரி மிடில் கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அமௌண்ட் பேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து ஒரு 50,000க்கு இருக்கு. அதுக்கடுத்து ஒரு 30,000க்கு இருக்கு. அதுக்கடுத்து வந்து ஒரு 25,000க்கு இருக்கு. 10,000க்கு இருக்கு. அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு வகைப்படுத்தி எழுதுங்க. எந்த கடன் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. அதுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப குறைஞ்ச தொகை வந்து எதுக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு, அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் கட்டி திருப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடன குளோஸ் பண்ணிட்டோம்னா, அது முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய மைண்டுக்கு வந்து தோணும். சரி ஓகே, இவ்ளோ ஈஸியா ஒரு கடன்ல இருந்து வெளில வந்துட்டோம். அப்ப நம்மளால முடியும். அடுத்தடுத்து நம்ம ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்றது மாரி நம்ம வந்து நம்ப ஆரம்பிப்போம். நம்மள ஃபர்ஸ்ட்டு நம்ப ஆரம்பிப்போம். அப்படி பண்றப்போ ஈஸியா டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன்ல இருந்து வெளில வந்துரலாம். இது வந்து எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து நெறைய சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னுடைய பழைய தங்கம் நகை வந்து அடகு வச்சு புதுசு வாங்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கிறப்போ, அந்த கோல்டு சிட்டு போடுறத விட்டுட்டு, இதுக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எந்த நகை வச்சிருக்கிறோமோ, அத வந்து திருப்பிட்டு திரும்ப வந்துட்டு சிட்டு போடுவேன். சிட்டு போட்டு அது கூட சேர்த்து எடுக்கிறதுக்காக அந்த பழைய நகைய வந்து அடகு வச்சுட்டு, அதோட சேர்த்து போட்டு புது கோல்டு வாங்கிட்டு, அதுக்கு அடுத்து வந்து அந்த சிட்ட வந்து விட்டுடுவேன். இத திருப்புற வரைக்கும் அந்த சிட்டுன்றது போட மாட்டேன். இப்படிதான் பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்றப்போ, நம்ம அதுக்கேத்தது மாரி ஏன்னா நம்மளுடைய செலவு என்ன அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். வெளியில வந்து சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கேத்தது மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி, இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றது மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்றப்பவே, ஈஸியா நம்மளால அந்த கடன்ல இருந்து வெளில வந்துர முடியும். கடன் வந்து இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த 2025ல இருந்து கடன் அப்படின்றதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி சீக்கிரமா இதுல இருந்து நான் வெளில வர்றதுக்கான வழிமுறைகள் வந்து பண்ண போறேன் அப்படின்றது மாதிரி ஒரு உறுதிமொழி வந்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்மளால அதுல இருந்து கான்சன்ட்ரேட் பண்ணி வெளில சீக்கிரமா வர முடியும்.
இதோட வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கடன்லேருந்து வெளில வர்றதுக்கு எந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ண போறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.